மதுரை கிளை, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில பொதுநல வழக்கில் தொடரப்பட்டது. அந்த பொதுநல வழக்கில் காலையில லிஸ்ட்ல எடுத்து இந்த மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் நடக்குதா, அப்ப சொன்னாங்க கவர்மெண்ட்டை பார்த்து எந்த ரீதியில நீங்க கொடுக்குறீங்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு மதுரை கிளை. இல்ல இருக்கு, கொடுக்க முடியும், ஆணை இருக்கு அப்படின்னு பாலிசி. அதுல ஏத்துக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஃபங்க்ஷன் என்ன சொன்னாங்க, தடையாளை கேட்கட்டாங்க. யாரு? இந்த மனு தாக்கல் செய்த மனுதாரர்கள். அப்ப அது தடையாளை கொடுக்கல. ஒண்ணு பண்ணுவோம், ஃபங்க்ஷன் 3 மணிக்கு இருக்குன்னா ஆர்டர் கொடுக்கட்டும், அந்த பணி நியமனம் கொடுக்கட்டும். ஆனா அந்த பணி நியமனம் வந்து நிரந்தர நியமனமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க கொடுத்துட்டு அதுக்குள்ள நீங்க வந்து பதில் சொல்லுங்க. எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சியும் வந்து இதுல ஒரு பார்ட்டியா சேர்க்கணும், சேர்மனையும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த மாதிரி கட்டத்துல இந்த மாச கடைசி இதை வந்து 27ஆம் தேதி போடுற, அது வரைக்கும் இந்த மாச கடைசி வரைக்கும் எவ்வளவு ஒர்க் பண்றாங்க அந்த சம்பளத்தை கொடுக்குறாது. தீர்ப்புரையை பொறுத்ததுன்னு சொல்லி ஒரு கட்டளை வச்சு ஒரு நடுவில் ஒரு ரைடர்மாங்க அது ஒரு செக் மேட் வச்சு ஆணை கொடுத்தது, இடைக்கால ஆணை. அந்த ஆணைப்படி இவங்க என்ன பண்ணாங்க, இது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த நிலுவையில் இருந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு இறுதி விசாரணை எடுக்கப்பட்டது மத்தியானத்துல. அதை கேட்ட உயர்நீதிமன்றத்துடைய வெகுண்டு எழுந்தது காரணம் என்னன்னாக்க, 32 பேருக்கு கொடுத்திருக்காங்க. 52 பேர்ல கூட ஒரு கேஸ்ல வந்து கணவனோட பிரிஞ்சு வாழ்ந்து என் குழந்தை என்கிட்ட இருக்கு, என் கணவனை கூட்டு வச்சு கொடுத்துட்டாங்க, என்ன உள்ள போக விட மாட்டேங்கிறாங்களா, ஒரு லேடி தகராறு பண்ணதெல்லாம் விஷுவல் வந்தது. அது டிஸ்பியூட்டட் இதுல அது கொடுத்துருக்க கூடாது. கணவன் மனைவி டிஸ்பியூட் இருக்கு. அது குழந்தையோட கஸ்டடி ஆக்சுவலா பார்த்தா 10 வயசுக்குள்ள இருந்தா அந்த பெண்ணுகிட்ட தான் இருக்கணும். சோ அதையும் மீறி அங்க நடந்திருக்கு. அது வேற விஷயம் விட்டுரும். அப்படி இருக்கிறது 32 பேர் கொடுத்தது வந்து நிரந்தரம் கிடையாது. 10ஆம் தேதி நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் போனாரு. கரூர்ல கடந்த முறை ஒரு கரூர் சென்ற பொழுது கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த நபர்களுக்கு அரசாணை, அரசு பதவி கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அந்த அரசாணை மதுரை உயர்நீதிமன்ற அமர்வால ரத்து செய்யப்பட்டிருக்கு. நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? வணக்கம், உங்க நேயர்களுக்கு வணக்கம். நீங்க கேட்டது வந்து தற்போதைய முதலமைச்சர், அதாவது இந்த தேர்தல்ல 2026 தேர்தல்ல தாவேக்காவோட தலைவராக பரப்புரைக்கோசரம் கரூர் போறாரு. அது செப்டம்பர் 27 நினைக்கிறேன், 2025 அன்னைக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரே கூட்ட நெரிசல். 41 பேர் இறந்த, 42 41 நினைக்கிறேன், 41 பேர் இறந்தாங்க. குழந்தைகள், ஒரு குழந்தையும் சேர்த்து போல் இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல பிரச்சனை வரைச்ச உடனே அவர் திரும்பிட்டாரு, ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் அவருக்கு 20 லட்சம் ரூபாய் கட்சி சார்பாக சென்னையில வரவழைச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது முடிஞ்சு போச்சு, அது பார்ட்டியில எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, தேர்தல் பரப்புரையில அவங்களுக்கு வந்து ஏதாவது செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் பரப்புரைங்கிறது எப்போதுமே பாருங்க, அந்த கட்சி தன்னுடைய ரீதியாக செய்யணுமே தவிர நம்மளுடைய வரி பணத்துல எங்கிற அரசாங்க பணத்தை தூக்கி கொடுக்க முடியாது. இது குறிச்சுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து முதல்ல இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது திமுக. கலைஞர் தொலைக்காட்சி பெட்டி கொடுப்போம் சொல்லி போட்டாங்க தேர்தல் அறிக்கையில. அது அவங்க கட்சி ரீதியா போட்டது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசு அமைச்சதுக்கு அப்புறம் நம்ம வரி பணத்தை தூக்கி கலைஞர் தொலைக்காட்சி பெட்டின்னு கொடுத்து விட்டாங்க. இது குறித்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு. அந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு நெருங்கல. அப்படி அதை நெருங்கி எடுத்துட்டாங்கனாக்க இனிமே இத்தனை காலம் தொட்டு நம்ம பணத்தை கொடுத்து நலிந்தவருக்கு செய்யறோங்கிற இதெல்லாம் வந்து அடிபட்டு போகும். அந்த மாதிரி ரீதியில தான் இவங்க என்ன பண்றாங்க, தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு அந்த தேர்தல் அறிக்கையில போயிட்டு கொடுத்ததை போய் இப்ப ஆட்சி அமைச்சோன்னா, அதுவும் என்ன ஆச்சு, இவங்களுக்கு உண்மையானது 108 தான். இது கூட்டணி ஆட்சியில தனியா அதாவது தாவேக்கா தான் ஆட்சி அமைக்குங்கிற அர்த்தம் என்னன்னாக்க தான் தனியாக ஆட்சி அமைச்சு மெஜாரிட்டியில அமைக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க கொடுக்க முடியும். ஆனா கூட்டணி ஆட்சியில அமைச்சிட்டு ஜூலை 10ஆம் தேதிக்கு காலையில அங்க போறாரு. பரப்புரையில் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, பார்ட்டிசிபேட் பண்றாரு, கட்சி ரீதியா பண்றாரு. அப்புறமா பார்த்தா சாயந்தரம் ஒரு 3:30 மணிக்கு இந்த பணி நியமன ஆணை வழங்குதல் விழா வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல காலையில அதே மதுரை கிளை, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில பொதுநல வழக்கில் தொடரப்பட்டது. அந்த பொதுநல வழக்கில் காலையில லிஸ்ட்ல எடுத்து இந்த மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் நடக்குதா, அப்ப சொன்னாங்க கவர்மெண்ட்டை பார்த்து எந்த ரீதியில நீங்க கொடுக்குறீங்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு மதுரை கிளை. இல்ல இருக்கு, கொடுக்க முடியும், ஆணை இருக்கு அப்படின்னு பாலிசி. அதுல ஏத்துக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஃபங்க்ஷன் என்ன சொன்னாங்க, தடையாளை கேட்கட்டாங்க. யாரு? இந்த மனு தாக்கல் செய்த மனுதாரர்கள்.
அப்ப அது தடையாணை கொடுக்கல. ஒண்ணு பண்ணுவோம், ஃபங்க்ஷன் 3 மணிக்கு இருக்குன்னா ஆர்டர் கொடுக்கட்டும், அந்த பணி நியமனம் கொடுக்கட்டும். ஆனா அந்த பணி நியமனம் வந்து நிரந்தர நியமனமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க கொடுத்துட்டு அதுக்குள்ள நீங்க வந்து பதில் சொல்லுங்க. எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சியும் வந்து இதுல ஒரு பார்ட்டியா சேர்க்கணும் சேர்மனையும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த மாதிரி கட்டத்துல இந்த மாச கடைசி இதை வந்து 27ஆம் தேதி போடுறேன். அது வரைக்கும் இந்த மாச கடைசி வரைக்கும் எவ்வளவு ஒர்க் பண்றாங்க அந்த சம்பளத்தை கொடுக்காது, இன்னிய தீர்ப்புரையை பொறுத்தது சொல்லி ஒரு ஒரு கட்டளை வச்சு ஒரு நடுவில் ஒரு ரைடர்மாங்க அவர் செக்மேட் வச்சு ஆணை கொடுத்தது, இடைக்கால ஆணை. அந்த ஆணைப்படி இவங்க என்ன பண்ணாங்க, இது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த நிலுவையில் இருந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு இறுதி விசாரணை எடுக்கப்பட்டது மதியானத்துல. அதை கேட்ட உயர்நீதிமன்றத்துடைய வெகுண்டு எழுந்தது காரணம் என்னன்னாக்க, 32 பேருக்கு கொடுத்திருக்காங்க. 32 பேர்ல கூட ஒரு கேஸ்ல வந்து கணவனோட பிரிஞ்சு வாழ்ந்து என் குழந்தை என்கிட்ட இருக்கு, என் கணவனை கூட்டு வச்சு கொடுத்துட்டாங்க, என்ன உள்ள போக விட மாட்டேங்கிறாங்களா, ஒரு லேடி தகராறு பண்ணதெல்லாம் விஷுவல் வந்தது. அது டிஸ்பியூட்டட் இதுல நீங்க கொடுத்துருக்க கூடாது, கணவன் மனைவி டிஸ்பியூட் இருக்கு. அது குழந்தையோட கஸ்டடி ஆக்சுவலா பார்த்தா 10 வயசுக்குள்ள இருந்தா அந்த பெண்ணுகிட்ட தான் இருக்கணும். ஸோ அதையும் மீறி அங்க நடந்திருக்கு. அது வேற விஷயம் விட்டுருவோம். அப்படி இருக்கிறது 32 பேர் கொடுத்தது வந்து நிரந்தரம் கிடையாது, அது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தான் சொல்லி இடைக்கால பணி அடைன்னு வச்சுக்கணும். நான் கொடுத்துராச்சு. அடுத்தது என்னாச்சு, இன்னைக்கு பதிலுக்கு வந்தது. பதில வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்து சேர்த்திருந்தாங்க. அவரை நோக்கி வந்து இன்னைய தேதி வரைக்கும் தமிழகத்துல எத்தனை பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பெண்டிங் இருக்கு, ஜாப் ரிஜிஸ்டர் பண்ணவங்க எத்தனை பேருக்கு எந்த துறை ரீதியா பிஇ எம்பிஏ டெக்னிக்கலாவும் நான் டெக்னிக்கலாவும் எத்தனை பேர்ல இருக்காங்கிற கணக்கு கேட்டாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறீங்களா, எத்தனை வேகன்சிஸ்க்கு எத்தனை கால்ஃபர் பண்ணி நடத்துறீங்க, சமீப காலத்தோட பேப்பர் இது லீக் ஆகி திருப்பி வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணீங்க. இப்ப பேப்பர் லீக் பற்றி பெரிய லெவல்ல பேசப்படுற தருணத்தை இதை குறிப்பிட்ட போது அப்ப சொன்னாங்க, இல்ல நாங்க வந்து இவ்வளவு வேகன்சி இருக்கு, இன்னும் நமக்கு என்ன ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் பிரிண்டட் காப்பி கிடைக்கல, கோர்ட்ல பார்த்தது வச்சு சொல்றோம், ஏன்னா ஓரல் நடந்ததை சொல்றோம், பிரிண்டட் காப்பி நாளைக்கு தான் வரும், நாங்க அப்லோட் பண்ணுவோம் சொல்லிருக்காங்க. இது ஒரு லட்சம் என்ன சொல்றோம், ஒரு சுருக்கமா என்ன சொல்றோம்னாக்கா, அப்படியா அவ்வளவு பேருக்கு படிச்சவங்க வந்து மெரிட்ல வந்து லைன்ல நிக்கிறாங்க இவ்வளவு பேர். அப்படி இருக்கிறச்ச குறுக்கா வந்து இவங்களுக்கு எப்படி கொடுக்கறது வந்து ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி பல விபத்துகள் நடக்குது, ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், அரசு பேருந்துமே வந்து கவிழ்ந்து போச்சுன்னா நிறைய பேர் இறக்குறாங்க, காயப்படுறாங்க, அவங்க கதி என்ன. அதே மாதிரி வந்து இப்ப சிவகாசியில் இன்னைக்கு கூட ஒரு பட்டாசு சாலை ஒரு டெம்பரரி ஷெட்ல வச்சுட்டு வெடிச்சு 5 பேர் இருந்துட்டாங்க, சில பேர் வந்து போராடிட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி சிவகாசியெல்லாம் அடிக்கடி இயற்கையா வந்து நடக்கக்கூடிய தொழிற்சாலை விபத்து நடக்குது, அதுல இறந்தவங்களுக்கு என்ன. அதே மாதிரி மழை காலத்துல வந்து ஆத்துல அதுக்கப்புறம் மழையில தண்ணியில அடைக்கப்பட்டு மக்கள்லாம் உயிர் இழக்கிறாங்க, டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர். அந்த மாதிரி இடி மின்னல் போறச்ச மலை சரிவு ஏற்பட்டு இப்ப வைய நாடல் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்பெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாம நீங்க 2 லட்சம் நிறுத்துறீங்களா, அப்ப அதுக்கேற்ற அர்த்தம் இயற்கை அவங்களுக்கு எல்லாம் கிடையாதா. இது வந்து இன்னொரு விஷயம், அதெல்லாம் இயற்கையா நடக்கக்கூடிய சமாதானம். இப்ப முக்கியமா இந்த கரூர் நெரிசல்ங்கிறது எப்படின்னாக்க, அதாவது இயற்கையா நடந்ததா செயற்கையா உருவாக்கப்பட்டதாங்கிற ஒரு சந்தேகம் வந்து ஓடுது. அது குறித்துதான் அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தாங்க. சிபிஐ என்கொயரி வேணும் தாவேக்கா கடிச்சு சிபிஐ என்கொயரியை கான்ஸ்டிடியூட் பண்ணி ஜஸ்டிஸ் மகேஸ்வரிங்கிற அமர்வை வந்து சிபிஐ ஒப்படைச்சது. அது வந்து ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாளைய நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் திரு ரஸ்தோகி தலைமையிலையும் அவர் கூட இன்னும் 2 தமிழ் பேசக்கூடிய வெளி மாநிலத்தை பணி செய்கிற உயர் அதிகாரிகள் அவங்களையும் வச்சு டீம் நடந்துட்டு இருக்கு. அது குறித்த விசாரணை நிலுவையில் இருக்கு. அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜன், புசி ஆனந்த் போன்ற அமைச்சர்கள்லாம் போய் இதுக்கு அப்பியர் ஆயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி திரு விஜய் அவர்களும் ஒரு தலைவராக போயிட்டு வந்தாரு. அப்ப வந்து திரு விஜய் அவர்களை வந்து இப்ப சமீபத்தில் நடந்த உச்ச நீதிமன்ற வழக்குல கூட திமுக கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க, ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அதாவது அந்த இதுல வந்து இவர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போக கூடாது, அதாவது கரூர் இதுக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப காரணம் என்ன சொல்லிச்சு, நீங்க வந்து அவர் வந்து குற்றவாளியா இல்ல, விஜய் வந்து குற்றவாளியை காட்டப்படல முதலமைச்சர், அதெல்லாம் அவர் போறதுல தவறு இல்லை சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அந்த மனுவை தாக்கல் செஞ்சு இவர் தான் போட்டார், பாரஸ் பாரதி தான். அப்ப வந்து அந்த காலத்தை தள்ளுபடி செஞ்சு அதுக்கப்புறம் தான் அங்க போறாரு. அப்பயே நமக்கு என்ன சொன்னோம்னாக்க, அங்க இருக்கிற மக்கள் இப்ப இருக்கிற 2 அமைச்சர்களும் வந்து குற்றவாளிகள்.
சரி, குற்றவாளிகள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அப்படி குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் 2 அமைச்சர் இவர் கீழே இருக்கும்போது அதை போறது எப்படி ஏத்துக்கிறது இல்ல, ஒரு மாரலா தப்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல உச்ச நீதிமன்றம் எப்படி அனுப்பிச்சு நம்ம சொன்னோம். அதேதான் இன்னைக்கு கரெக்டா சென்னை உயர்நீதிமன்றத்தை மதுரை கிளை கொண்டு வந்திருக்கு. அதாவது நிலுவையில் இருக்கு அந்த வழக்கானது. அரசாணை மதுரை உயர்நீதிமன்ற கிளையை ரத்து பண்ணிருக்காங்க. இது உச்ச நீதிமன்றத்துக்கு போனா வழக்கு என்ன ஆகும்? எப்படி ஆகும்? அதுதான் இப்ப பதில் சொல்ல வர பாருங்க. இப்ப சகோதரரே, இப்ப உயர்நீதிமன்றம் என்ன காரணம் சொல்லுது? உச்ச நீதிமன்றத்துல இது குறித்து வழக்கானது நிலுவையில இருக்கு. முதல்ல இந்த காரணம் இன்னைக்கு இறந்தவங்க யாருடைய அலட்சியத்தால இறந்தாங்க? கட்சி ரீதியா அவங்க சொன்ன பேச்சு கேட்காம தொடர்ந்து நடத்தினாங்களா? ஏன்னா இதுல குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குனாக்கா, அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்க அப்பயே கூட்டு சொன்னோம், நீங்க புறப்படுங்க சொல்லி விஜய் அவர்களுக்கு சொன்னோம், அவர் கேட்கலன்னு ஒரு கட்சி. அடுத்து இவங்க கட்சி செந்தில் பாலாஜிக்கு ஒரு கணக்கு இருக்கு, பாத்துக்கிறோம், கரூர்ல எங்களுக்கு கணக்கு இருக்குன்னு அந்த ஆவத அர்ஜுன் கரூர் முதல்வர் போறதுக்கு முன்னாடி பேசினாரு. அப்ப அவங்களுடைய கணக்கு செயற்கையாக உருவாக்கப்பட்டது செந்தில் பாலாஜின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. சோ 2 பேருக்கும் ஏரியா ஆஃப் டிஸ்பியூட் இருக்கு, 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது முடிவு கட்ட வேண்டியது சிபிஐ என்கொயரி தான். அப்ப சப்போசிங் சிபிஐ என்கொயரியில இது கவர்மெண்டால உண்டாக்கினாக்கா அது ஒண்ணு, இல்ல இவங்க உருவாக்கிதான் சொன்னாக்கா அப்ப எப்படி கவர்மெண்ட் பணம் கொடுக்கும்? அதனாலதான் இந்த ஆணையை ரத்து பண்றாங்க. சரி, அது பாலிசி டிசிஷன் சொல்ல முடியாது, அதான் ரீசன் சொல்றாங்க. இப்ப என்னுடைய தவறு ஒரு பார்ட்டி பையன் தப்புக்கு எப்படி கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியும்? கரெக்டா? அதனால வரக்கூடிய பணிச்சுமை, அதாவது நிதி சுமை யார் ஏத்துப்பாங்க? நம்மளுடைய வரிப்பணத்துல கொடுக்குறோம். அப்ப மத்தவங்க அடுத்து எல்லாம் கேட்பாங்களா, எங்க வீட்டுக்கு கூட்டி செவரு இழிஞ்சு விழுந்தது, இறந்துட்டாங்க, இவங்களுக்கு எனக்கு ஜியோல கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க யாருக்கு அந்த கருணை அடிப்படையில கொடுக்க முடியும்னாக்க, அவங்க தமிழ்நாடு ஜியோ இஸ் வெரி கிளியர். எங்க அப்பா சர்வீஸ்ல இருக்கணும், அவர் இறக்கணும், இல்ல எங்க அம்மா இறக்கணும், எங்க வீட்டுல அடுத்து சம்பாதிக்கக்கூடிய ஆள் இல்லாம இருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அதுல பெண் மகள் யார் இருக்கோ சொல்றாங்க, அப்பாவா ஒய்ஃபா யார் சொல்ற ரெக்கமெண்ட். அதனால அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கிறச்ச அந்த இறப்பை கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அந்த இறப்புங்கிற இயற்கையா அல்லது அவர் மேல ஏதாவது அங்க இருக்கிற கூட உயர் அதிகாரிகள் அழுத்தமா, இல்ல வேற ஏதாவது தொழில் ஆபீஸ்ல வேலை பண்ண கரண்ட் ஏதாவது இயற்கை இறந்தாரா, பணி நியமனம் இருக்கும் போது வேற விதமான இறப்பு எப்படிங்கிறத பார்த்துதான் கொடுக்கணும் சொல்லுது. அவ்வளவு கண்டிஷன் இருக்கு. இவங்க அரசாங்க உத்தியோகத்திலயும் இல்ல, எந்த வேலையும் பார்க்கல, அதனால இந்த பதில் அது எப்படி கொடுக்க முடியும்? அதனாலதான் அதுங்கிற ஒரு கருத்து தெரிவிக்குது. 2வது, இன்னைக்கு நிலுவையில இருக்கு ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே தான் உயர் நீதிமன்றங்கள் இயங்குது. உச்ச நீதிமன்றம் தான் வழிகாட்டி. அப்படி இருக்கிறது இவங்க அதுக்கு பெண்டிங் இருக்கிறது இவங்க கொடுத்துட்டானாக்க அது உச்ச நீதிமன்ற விசாரணையை பாதிக்கும். இது எப்படி நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கூட்டு கேட்கும், நீங்க எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க, அவங்க இதெல்லாம் இறந்தாங்கன்ட்டு. அதனாலதான் நம்ம சொன்னோம், அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுன் அவர்களும் அவர் பேர் என்ன புசியாங்க அவர்களும் அதை குற்றச்சாட்டப்பட்டு அவ எஃப்ஐஆர்ல பேர் இருக்கிறச்ச இப்ப இவங்க அங்க போய் கொடுத்தது தப்பு. என்னக்க அவங்கள ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, டாப் ஏதாவது குற்றவாளிகளை சாட்சியத்தை கலைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இவங்க சாதகமா நிச்சயமா கவர்மெண்ட் சார்பு சாட்சி சொல்லுவாங்க, அப்ப நீதி கிடைக்காம போயிடும் இல்லையா? அதனாலதான் உயர்நீதிமன்றம் அது நிலுவையில் இருக்கும் போது இட் இஸ் இன்அப்ரோப்ரியேட், சரியானது கிடையாது இவங்களுக்கு இந்த மாதிரி பணிமை ஆணை கொடுக்கறதுன்னு சொல்லி இன்னைக்கு ரத்து பண்ணிடுச்சு அந்த ஆணையை, ஜீவோவை. அதான் இன்னைக்கு நிலவரம் வந்திருக்கு. இது மேல கொடுத்து அவங்க உச்ச நீதிமன்றம் போனாலும் உச்ச நீதிமன்றம் கேட்கும் சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால அவசரம் என்ன, அதோட சேர்த்து கேட்கலாம் சொல்லி சேர்த்துரும். அப்படி ஒரு வழி உண்டு.